ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த தகவல் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்பவுமே ஒரு குட் நியூஸ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இனி வரப்போகிற நாட்களில் வந்து இது கண்டிப்பாக வந்து நம்மள எல்லாருக்குமே வந்து பயன்படும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க்கிங் உமன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போறீங்க இல்லையா? அவங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே வந்து ஒரே ஒரு டிக்கெட்ட வச்சு சென்னை முழுவதுமா வந்து நம்ம வந்து பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களால நம்ப முடியுதா? பண்ண போறாங்கங்க நம்ம கவர்மெண்ட் அரசு. என்னது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அப்புறம் வந்து சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து கழகம் வந்து பொது போக்குவரத்துல வந்து பயணம் செய்ய அண்ணா செயலி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை வந்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமமால வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. சென்னையில இருக்கிற வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து தங்களோட பயணத்தை வந்து எளிதாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிக்கெட் எடுக்கிறது, எந்த இடத்துல வந்து எந்த பஸ் வந்து வருது, அத வந்து அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ வந்து நம்ம போகணும், எந்த டைமிங்க்கு வரும், எந்த டைமிங்க்கு வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி மெட்ரோ ரயிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மின்சாரம் அதான் சொல்றேன்ல, நம்ம ரெகுலர் பேசஞ்சர் ட்ரெயினு இது எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா உள்ள பார்க்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாவே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையல்ல இருக்கிறதாவும் வந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த ஆப் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கியூஆர் கோட பயன்படுத்தி வந்து நம்ம வந்து எதுல போறோம், பஸ்ல போறோமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டு, அதுல வந்து போறதுக்கு நம்ம வந்து ஈஸியா இருக்கும் இல்லையா? அத வச்சு நம்ம வந்து அதுல டிக்கெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த செயலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்க போறோமோ அப்படிங்கிறத வந்து அதுல வந்து குடுத்துட்டு, நம்ம எங்க ரீச் ஆக போறோமோ அந்த பிளேஸையும் அதிலேயே நம்ம வந்து குடுத்துடணும். குடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து பஸ் வந்து எப்போ வந்து கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்ல வந்து நம்மளுக்கு காட்டிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப் செயலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை முறை வந்து நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் வந்து அதுல வந்து குடுத்துறணும். அதுக்கப்புறம் வந்து இறுதியா வந்து அந்த ஆப்ல வந்து மொத்த கட்டணம், அதாவது எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிராவலுக்கு ஆகுது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். அதுல கியூஆரும் காமிக்கும். நம்ம அதிலேயே வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் டிக்கெட் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல வந்துரும். இது மூலமா வந்து நம்ம எளிமையா வந்து பயணம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய செயலி வந்து பயனாளிகளுக்கு வந்து பல வசதிகள வந்து தரும் அப்படின்னு நான் நம்புறேன். டிக்கெட் பெறுறது மட்டும் இல்லாம, எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி வந்து போக வேணும், அதுக்கப்புறம் வந்து எந்த வகை போக்குவரத்த பயன்படுத்தினா வந்து நம்ம வந்து வேகமா போலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் வந்து நம்ம இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இத வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த புதிய ஆப் வந்து தற்போது வந்து பணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ட்ரையல்ல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாத இறுதிக்குள்ள வந்து இது வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மூலியமா வந்து நம்ம ஈஸியா வந்து டிக்கெட் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம எங்க போணும் அப்படிங்கிற இடத்தையும், அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம எங்க ரீச் ஆகுறோம் அப்படிங்கிற இடத்தையும் வந்து நம்ம வந்து அதில வந்து டேட்டா வந்து உள்ள குடுக்கணும். நீங்க எத்தன முறை வந்து அதில வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் அதில வந்து காட்டணும். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிராவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் தான் அப்படின்னு காமிக்கும். யுபிஐ மூலியமா வந்து நம்ம பணம் செலுத்திக்கலாம். மொபைல்ல வந்து கியூஆர் கோடு வந்து தனிப்பட்ட, அதாவது நம்மளுக்கு இண்டிவிஜுவலான சீட்ட வந்து அது வந்து அனுப்பிரும். அந்த கியூஆர் கோட நம்ம பயன்படுத்தி பே பண்ற மூலியமா. இது வந்து போய் கியூல நின்னு நம்ம டிக்கெட் எடுக்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து பஸ்ல போய் நம்ம உட்காந்துட்டு பேக் சைட்ல உட்காந்துட்டு டிக்கெட் குடுங்கடா, எப்படா வருவாரு அப்படிங்கிற ஒரு இதுவே நம்மளுக்கு இனிமே தேவையில்ல. இந்த ஆப்ப யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு டிக்கெட்ட வச்சு நம்ம வந்து ரயில் பயணத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து எந்த மோட்ல வந்து ட்ரெயின்ல போறோமா, பஸ்ல போறோமா அப்படிங்கிறத கரெக்ட்டா நம்ம அதில செலக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட்ட வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு டிக்கெட்ட வச்சு நம்ம வந்து சென்னை ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு புதுவான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் வந்து நம்மள்ல பல பேருக்கும் யூஸ் ஆகலாம். கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆப் பத்தி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.